வணக்கம் நேயர்களே, இன்று 31ஆம் தேதி மார்ச் மாதம் 2016ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் இலங்கையில் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்க்க உள்ளோம். வீரகேசரியின் பிரதான செய்தியானது காணாமல் போனவர்கள் குறித்து ஆராய செயலணி நிபுணர் குழு தென்னாப்பிரிக்கா செல்கிறது, அக்கரைப்பற்றில் உறவுகள் மத்தியில் மங்கள உறுதி என்ற செய்தியை வெளியிட்டுள்ளது. காணாமல் போனவர்கள் தொடர்பாக உண்மையை கண்டறிவதற்கான ஒரு செயலணியை அமைத்து ஒரு பொறிமுறையையும் கட்டமைப்பையும் ஏற்படுத்துவதற்காக தென்னாப்பிரிக்காவுக்கு எமது நிபுணத்துவ குழு ஒன்று சென்று கலந்துரையாட உள்ளது. எதிர்காலத்தில் அதனை நடைமுறைப்படுத்தி செயல்படுவோம் என வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. 5 மாணவர்கள் உள்ளிட்ட 11 பேர் கடத்தல் விவகாரம், வெலிசரை கடற்படை தளத்தில் உள்ள ரகசிய அறைக்கு CID சீல் வைப்பு என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரியின் முதல் பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் கடத்தப்பட்ட 5 மாணவர்கள் உள்ளிட்ட 11 பேரின் கடத்தல்களுடன் தொடர்புபட்ட தடயங்களை கொண்டிருப்பதாக கூறப்படும் வெலிசரை கடற்படை முகாமின் ரகசிய அறை ஒன்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் சீல் வைக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில் ஆறுமுகன் அமைச்சரவையில் இருந்திருந்தால் மக்களுக்கே முன்னுரிமை கொடுத்திருப்பார், சலுகைகளுக்கு துணை போயிருக்க மாட்டார் என்கிறார் செந்தில் தொண்டமான் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஆறுமுகன் தொண்டமான் இன்று அமைச்சரவையில் இருந்திருப்பாரேயானால் கூட்டு ஒப்பந்தத்திற்கும் மலையக மக்களின் நலன்புரி விடயங்கள் மற்றும் தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு ஆகிய விடயங்களுக்கே முன்னுரிமை வழங்கியிருப்பார் என்று ஊவா மாகாண தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் பொருத்தமான அதிகார பகிர்வு என்று வெளியாகியுள்ளது. புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக தமிழ் பேசும் மக்களின் நீண்டகால அரசியல் பிரச்சினைக்கு நியாயமான தீர்வு திட்டம் ஒன்று முன்வைக்கப்படும் என கூறப்பட்டு வருகின்ற நிலையில் எவ்வாறான வகையில் அதிகாரங்கள் பகிரப்படும் என்பது தொடர்பில் வாத பிரதிவாதங்கள் நாட்டில் ஏற்பட்டுள்ளன. அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், சிவில் அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் என பலரும் எவ்வாறான அதிகார பகிர்வு முன்வைக்கப்படும் என்பது குறித்து விவாதித்து வருகின்றனர். இந்நிலையில் புதிய அரசியல் அமைப்பு தொடர்பாக நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட செயலமர்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க புதிய அரசியல் அமைப்பில் இலங்கைக்கு ஏற்றதும் பொருத்தமானதுமான அதிகார பகிர்வை முன்னெடுப்போம் என்று உறுதியளித்துள்ளதாக இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. இன்றைய தினக்குரலானது தற்கொலை குண்டு அங்கி கிளைமோர் மீட்பு, சந்தேக நபருடன் மனைவி தந்தையும் கைது, மரவன்புலவில் சம்பவம் என்ற செய்தியை தாங்கி வந்துள்ளது. யாழ் சாவகச்சேரி மரவன்புலவு பகுதியில் வீடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தற்கொலை குண்டுதாரிகள் பயன்படுத்தும் வெடிகுண்டு பொருத்தப்பட்ட அங்கி, கிளைமோர் குண்டுகள் மற்றும் துப்பாக்கி ரவைகள் உள்ளிட்ட ஒரு தொகுதி வெடிப்பொருட்களை சாவகச்சேரி போலீசார் மீட்டுள்ள நிலையில் இந்த வெடிப்பொருட்களை வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தினக்குரலின் இன்னுமொரு செய்தியாக வடக்கில் ஒரு வைத்தியர் கூட இல்லாது 51 வைத்தியசாலைகள் ஜனாதிபதி கூறுகின்றார் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. வடக்கில் ஒரு வைத்தியர் கூட இல்லாத 51 வைத்தியசாலைகள் இருக்கின்ற போது வேறு சில நகர வைத்தியசாலைகளில் மேலதிகமாக வைத்தியர்கள் இருப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் அளிக்கும் விடயம் என்று வெளியாகியுள்ளது. 3 தசாப்த காலத்துக்கும் மேலாக நீடித்த யுத்தத்தால் உள்நாட்டிலும் வெளிநாடுகளுக்கும் இடம்பெயர்ந்து சொந்த நிலத்திற்கு திரும்பி செல்ல முடியாமல் துன்பப்படும் மக்களுக்கு, குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்களை சேர்ந்த தமிழ் பேசும் மக்களுக்கு ஆறுதலை ஏற்படுத்தக்கூடிய முயற்சியை அரசாங்கம் மேற்கொண்டிருப்பதாக தெரிகின்றது. போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தமது காணிகளை திரும்ப பெற்றுக் கொள்ளக்கூடியதாக புதிய சட்டமூலம் ஒன்றை அடுத்த வாரம் அரசாங்கம் பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலமானது பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் அளிக்கும் விடயம் என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து சுடரொளியின் பிரதான செய்தியானது யாழ் தென்மராட்சி சாவகச்சேரி பகுதியில் நேற்று மீட்கப்பட்ட தற்கொலை தாக்குதலுக்கான அங்கி மற்றும் கிளைமோர் உள்ளிட்ட வெடிப்பொருட்கள் தொடர்பான செய்தி புகைப்படத்துடன் வெளியாகியுள்ளது. இது தவிர நேற்று தென்மராட்சி பகுதியில் மீட்கப்பட்ட வெடிப்பொருட்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்று பாதுகாப்பு செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளதான செய்தியும் இன்றைய சுடரொளியில் வெளியாகியுள்ளது. அதேவேளை தென்மராட்சி பகுதியில் மீட்கப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு ஏதுவான வெடிப்பொருட்கள் கொழும்புக்கு எடுத்து வரவே தயாராக இருந்துள்ளன என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளதான செய்தியும் இன்றைய சுடரொளியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது.
அடுத்து சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம். தேசிய நல்லிணக்கம் என்பது வெறும் கோஷம் மட்டுமா என்று கேள்விக்குறியுடன் வெளியாகியுள்ளது. எமது நாட்டில் வாழும் சகல மக்கள் மத்தியிலும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் பொருட்டு நல்லாட்சி அரசு பல்வேறு பயன்தரு செயல்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாக அவ்வப்போதும் அடிக்கடியும் அரசியல் தலைவர்கள், மிக குறிப்பாக ஆட்சி பீடத்தை சேர்ந்தவர்கள் கருத்து வெளியிட்டு வருகின்றனர். தென்பகுதி வாழ் மக்களை வடக்குக்கு அழைத்து வந்து பௌத்த உபதேசங்களை தமிழ் மொழியில் ஓதி வெஸ்ஸாக் கொண்டாட்டத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் நல்லிணக்கத்தை இலகுவில் உருவாக்க முடியும் என்ற புதிய கருத்தியலை வடக்கின் ஆளுநர் வெளிப்படுத்தியுள்ளார். நல்லிணக்கத்தை அடைய வேண்டும் என்ற கருவற்ற பெருந்தன்மை அந்தந்த நாடுகளில் உட்பவிக்க வேண்டுமெனில் முதலில் அதனை அரசுகள், ஆட்சியாளர்கள் மனமோம்பி வரித்துக் கொள்ள வேண்டும். நல்லிணக்கத்துக்கான படிமுறைகள் பக்கச்சார்பற்ற முறையில் மேலெழுதலும் இன்றியமையாதது ஆகும் என்று இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய உதயனில் முன்னாள் போராளிகள் 7 நேற்று விடுவிப்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வவுனியா பூந்தோட்டம் முகாமில் புனர்வாழ்வு பெற்று வந்த விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளிகள் 7 பேர் நேற்று விடுவிக்கப்பட்டுள்ளனர். குறித்த விடுதலை போராளிகள் அமைப்பின் முன்னாள் போராளிகள் அவர்களது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வலம்புரியில் மாணவி மீது வயோதிபர் வல்லுறவு, 15 ஆண்டுகள் கடூழிய சிறை, ரூபாய் 20 லட்சம் நஷ்ட ஈடு, எதிரி மரணிக்க உள்ள நிலையில் இளஞ்செழியன் தீர்ப்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவியை கடத்தி பாலியல் வல்லுறவு புரிந்து அவரை பெண் குழந்தை ஒன்றுக்கு தாயாக்கிய வழக்கில் எதிரிக்கு 15 ஆண்டுகள் கடூழிய சிறையும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ரூபாய் 20 லட்சம் நஷ்ட ஈடும் செலுத்துமாறு யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் நேற்றைய தினம் தீர்ப்பளித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரர் நாளேட்டில் மன்னாரிலும் வெடிபொருட்கள் மீட்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட இலுப்பை கடவை கமநல சேவைகள் நிலையத்திற்கு சொந்தமான காணியின் பின்பகுதியில் இருந்து நேற்று புதன்கிழமை மாலை ஒரு தொகுதி வெடிபொருட்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சிங்கள நாளேடான லங்காதீப நாளேட்டில் ஹைட்பாக் பேரணிக்கு சென்றிருந்த சுதந்திர கட்சியினருக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடக பேச்சாளர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளதான செய்தி வெளியாகியுள்ளது. இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள இந்திய செய்திகள் பக்கத்தில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் உள்ள பேரறிவாளன் குற்றவாளியே அல்ல என்ற பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளதான செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று உலக செய்திகள் பக்கத்தில் மியன்மாரில் முக்கியத்துவம் மிக்க ஜனாதிபதி பதவியேற்பு வைபவம் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மியன்மாரில் கடந்த 50 வருடங்களுக்கு மேற்பட்ட காலப்பகுதியில் தெரிவு செய்யப்பட்ட முதலாவது சிவிலிய தலைவரான ஹெதின் கியாஃப் நேற்று புதன்கிழமை ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் என்று இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்கள் தொடர்பில் எமது பார்வையினை செலுத்தலாம். வீரகேசரியின் கேலி சித்திரமானது இலங்கையின் நாணய பெறுமதி வீழ்ச்சியினை சித்தரித்துள்ளது. இந்த கேலி சித்திரத்தில் ஒரு மூட்டை இலங்கை ரூபாவுடன் நாணய மாற்று நிறுவனம் ஒன்றிற்குள் செல்லும் சாதாரண பொதுமகன் ஒருவர் அங்கிருந்து வெளியேறும் போது $1 மாத்திரமே கொண்டு வருவது போன்று இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. தினக்குரலின் கேலி சித்திரமானது சாதாரண குடிமகனாகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ நாட்டின் ஜனாதிபதியாகவோ இருந்தாலும் எனது மனைவி வாழை இலையில் வழங்கும் உணவினை ருசித்து உண்பேன் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருந்த கருத்துக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ராஜபோகங்களை அனுபவிக்க தெரியாதவர் என பௌத்த பிக்கு ஒருவர் தெரிவித்திருந்தார். இதனை சித்தரிப்பது போன்ற கேலி சித்திரமே இன்றைய தினக்குரலில் வரையப்பட்டுள்ளது. இந்த கேலி சித்திரத்தில் 5 ஸ்டார் ஹோட்டலில் இருந்து ஊழியர் ஒருவர் ராஜபோஜனம் ஒன்றினை மைத்ரிபால சிறிசேனவுக்கு வழங்குவது போன்றும் அதனை மறுக்கும் ஜனாதிபதி வாழை இலையில் பரிமாறப்பட்டுள்ள உணவினை உட்கொள்வது போன்றும் கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. சுடரொளியின் கேலி சித்திரம் அண்மையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பங்கேற்றிருந்த நிகழ்வொன்றில் மின்தடை ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் கோபமடைந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன டார்ச் லைட் ஒன்றின் வெளிச்சத்துடன் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் சியாம்பல பிட்டியவை தேடுவது போன்று இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. இதுவரை இலங்கையிலிருந்து வெளியாகியுள்ள பத்திரிகைகள் மற்றும் பிராந்திய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.